இருக்குங்க. இந்த எறும்புகளும் அந்த வெட்டுக்கிளிங்களுக்கு பயந்து அந்த வெட்டுக்கிளிங்க சாப்பிடறதுக்காகவே மாசம் மாசம் இதுங்க அதுங்களுக்கு உணவு சேமிக்குதுங்க. சோ இப்படி இருக்க ஒரு நாள் இந்த எறும்பு கூட்டத்துல இருக்க ஃபிக் அப்படின்ற ஒரு எறும்பு மட்டும் இந்த வெட்டுக்கிளிங்களை அடிச்சு விரட்டணும்னு சொல்லிட்டு அதுங்க கூட சண்டை போறதுக்காகவே ரவுடி பூச்சிங்களை தேடி இங்க இருந்து டவுனுக்கு போறான். அப்படி போனவன் அங்க சர்க்கஸ்ல காமெடி பண்ணிட்டு இருக்க 4 பூச்சிங்களை பார்த்துட்டு இவங்கதான் அந்த ஏரியால பெரிய ரவுடிங்க போல அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அவனோட ஊர்ல இருக்க அந்த பிரச்சனைகளை சொல்லி இந்த பூச்சிங்களை அந்த ஊருக்கு கூட்டு போறான். இந்த பூச்சிகளும் இவன் ஏதோ சர்க்கஸ்ல காமெடி பண்ணதான் நம்மள கூப்பிடுறான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இவனோட ஊருக்கு வந்து சேருதுங்க. ஆனா இங்க வந்த வேண்டிதான் உங்களுக்கு ஒரு மேட்டரே தெரியுது. அது இவங்க நம்மள கூட்டிட்டு வந்தது காமெடி பண்றது கிடையாது, வெட்டுக்கிளிங்களோட சண்டை போட்டு சாகிறதுக்கு அப்படின்னு தெரிய வர அட போடா சண்டை போட்டு சாகிறதுக்கு நானா கிடைச்சுமா ஆள விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சிங்க அங்கிருந்து போகும்போது அப்ப இந்த எறும்புகள் அந்த பூச்சிங்களை ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கும். அந்த பூச்சிங்களுக்கு இவங்களை இப்படியே விட்டு போறதுக்கு மனசு இல்ல. சோ அதனால யார் வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இங்கேயே இருக்க. சோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வெட்டுக்கிளிங்களை விரட்டுறதுக்கு ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க. அந்த பிளான் என்னன்னா இந்த வெட்டுக்கிளிங்களுக்கு குருவினா பயம். சோ அதனால இவங்களே இங்க இருக்க மரக்குச்சி இலை கல்லெல்லாம் வச்சு இவங்களே ஒரு குருவி மாதிரி ரெடி பண்றாங்க. சோ அப்படி அந்த குருவியை ரெடி பண்ணி முடிச்சுட்டு அந்த குருவி பறக்கிற மாதிரி அப்படியே ரியலா காட்டுறதுக்காக அந்த குருவியை ஒரு கயிறுல கட்டி மரத்துல தொங்க விட்டு அந்த வெட்டுக்கிளிங்களுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க நினைச்ச மாதிரி அந்த வெட்டுக்கிளிங்களும் இந்த இடத்துக்கு வருதுங்க. அப்படி வந்த வெட்டுக்கிளிங்க இந்த எறும்புங்க நமக்கு உணவு சேமிக்கல அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லா எறும்புகளையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்குதுங்க. சோ அப்ப கரெக்டா அந்த குருவியை அவங்க லான்ச் பண்ணதும் இந்த குருவியை பார்த்ததும் இந்த வெட்டுக்கிளிங்கலாம் பயந்து போயிட்டு அங்கங்கன்னு தெரிச்சு ஓடிட்டு இருக்குங்க. சோ இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான். இவன் வேற யாரும் இல்ல இந்த பூச்சிங்க காமெடி பண்ணிட்டு இருக்க அந்த சர்க்கஸோட ஓனர். இங்க என்ட்ரி கொடுத்தவன் அந்த குருவியை பார்த்துட்டு ஐயோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா பெட்ரோல் ஊத்தி அந்த பறவையை பத்த வச்சு விட்டுறான். ஆனா அந்த பறவை அப்படியே பத்தி எரிஞ்சிருது. இதை பார்த்துட்டு இந்த வெட்டுக்கிளிங்களோட தலைவன் இது பொம்மன்னு கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் இதுக்கு எல்லாமே இந்த ஃபிக்ன்றவன் காரணம்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அப்படி இவனை அடிக்கிறத பார்த்துட்டு இங்க இருந்த எல்லா எறும்புகளுக்கும் கோவம் வந்துட்டு இவ்வளவு நாளா மனசுக்குள்ள வெறும் அடிமைத்தனம் மட்டுமே இருந்த இந்த எறும்புகளுக்கு திடீர்னு உள்ள ஒரு நெருப்பு ஒண்ணு வந்து இருக்க எல்லா